ஒருத்தர் மேல உங்க விசுவாசத்த காமிக்கிறதுக்காக இன்னொருத்தர ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? இது நான் சொல்லல. மிஸ்டர் தல, ஏகே சொன்னது. இது எனக்கு ரொம்ப புடிச்ச டயலாக். இது எதுக்குடா இவன் இப்ப சொல்லணும் தானே? சொல்றேன். இன்ஃப்ளூயன்சர் தாக்கப்பட்டாரா? ஆமாங்க. ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். அவரு பாவம் ஒரு படம் பார்த்துட்டு வந்தாரு. நம்ம எஸ்கேவோட பராசக்தி. பார்த்துட்டு வந்துட்டு அவருக்கு புடிச்சிருக்கு அந்த படம். அதுக்கு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. படம் நல்லாயிருக்கு போய் பாருங்கன்னு. அதுக்கு கீழ வந்த கமெண்ட்ஸும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே சொல்றாரு. நீங்க என்ன இப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க? ப்ளஸ் உங்கள் நீதி, நியாயம், தர்மம் இதெல்லாம் எங்கே போயிடுச்சு? நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா லோக்கல் சப்போர்ட்டோ இல்லை ஜெனரல் பப்ளிக் சப்போர்ட்டோ உங்களுக்கு கிடைக்காது. எல்லோரும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு. எனக்கு சத்தியமாக இது மட்டும் தான் எனக்கு புரியல. அவங்க மணி கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு படம் பார்க்க போயிருக்காரு. அவங்களோட கருத்து, அவங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, கரெக்ட் தான். அதுக்குன்னு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த படம் பார்க்கணுங்கிறது உரிமை கிடையாது. எல்லாருக்கும் வந்துட்டு என்ன பண்ணுங்கிறது ரைட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் கீழே போய் கமெண்ட் பண்ணுறது இது பண்ணவே கூடாது ஒன்று. எதனாலன்னா மூவி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அதில் யார் வேணாலும் நடிக்கலாம், எந்த படம் வேணாலும் வரலாம், எந்த படம் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். யார் பிடிச்சிருக்கோ அவங்க படத்தை போய் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு விஜய் பிடிச்சிருந்தா, எனக்கும் பிடிச்சிருந்தா அவர் படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், போங்க, பாருங்கள். அதுக்குன்னு இன்னொருத்தரோட படம் வருது, அந்த படத்தை போய் பார்க்குறதுனால தப்பு, அவங்க ஓகே இவங்களுக்கு சப்போர்ட்டா, இதெல்லாம் ஓகே நமக்கு தேவையில்லாதது. மேபி தளபதி ஃபேன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இருக்கலாம். நானே மியூட் போட்டுட்டேன். அதனால் இன்கேஸ் தளபதி ஃபேன்ஸு தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா டிலீட் பண்ணிடுங்க. அது நமக்கு தேவையில்லை. அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும். உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் போய் பார்க்காதீங்க. இது சொல்லும்போது தான் இன்னொரு தல ரெஃபரன்ஸ் வருது. இந்த ஒரு டைலாகும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ஃபோட்டோ போட்டிருக்கவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுவானேங்கிற தவிர அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டான். இப்படி சூப்பர்வா. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசரு இந்த ப்ரொமோஷனுக்காக 10 பைசா செலவு பண்ண தெரியல. ஏன்னா அதுதான் மற்றவங்க பண்ணுறாங்களே. இப்போது தளபதி ரெஃபரன்ஸ். குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி, இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி.